நைட்டு என்னடா சமைக்கலான்னு பார்த்தா கொஞ்சோண்டு கோதுமை மாவு இருந்துச்சு. ஸோ அதை வீணாக்காம சப்பாத்தி செய்யலாமேன்னு உருட்டும் போது தான் தெரிஞ்சுது கொஞ்சோண்டு மாவை வீணாக்கினா தான் சப்பாத்தியே உருட்ட முடியும்னு. சரின்னு போய் ஒரு புது மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்து சப்பாத்தியில் நல்லபடியாக உருட்டிட்டு, சப்பாத்தி உருட்டும் போது எப்பயுமே நான் அந்த வெங்காயம் தக்காளி போட்டு கிரேவி மாரி வைப்பேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு காரமும் தாறுமாறாக ஆகுது. இதை எப்படா சாப்பிட்றது? ரைட்டு என்ன பண்ணலான்னு கார்த்திகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அவள் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்து வதக்கி உள்ளே போடு, உப்பு காரமும் சரியாயிடும்னா. உருளைக்கிழங்கு பக்கத்துலேயே காளானும் காலியாகாமல் இருந்துச்சு. ஸோ அதையும் அப்படியே சேர்த்து வாங்கிட்டு வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வதக்கி ஏற்கனவே வச்சு அந்த கிரேவியில் ஆட் பண்ணேன். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. உப்பு காரம் கம்மியாகலாம் என்ன பண்ணுறது ராஜுன்னு பார்த்தேன். அப்புறம் ஒரு கொதி வந்தோடனே இறக்கி வச்சது என் தம்பி வந்துட்டான் சாப்பிட்றதுக்கு. அப்படியே ஒரு பைட் எடுத்து வச்சவன் ஸ்டக் ஆகிட்டான். என்னடான்னு கேட்டேன். இல்லை இது நல்லா இருக்கு, எப்படி செஞ்சேன்னா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாலுமே உப்பு காரம் கம்மியாயிடுச்சுங்க. நல்ல வேலை கிரேவி தப்பிச்சுது. உங்களுக்கும் வேணுமா?